ஜூலை 24 ஆடி அமாவாசை அன்றைய தினம் இந்த ஒரு இலை உங்கள் கையில் இருந்தால் போதும். தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை தீரும், 7 ஜென்ம பாவம் விலகும், 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது 24ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அன்றைய தினம் அதிகாலையிலேயே 3 மணிக்கே ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:48 வரையும் இருக்கு. அப்போ 24ஆம் தேதி முழு அமாவாசை திதி இருக்கு. அன்றைய தினம் பகல் பொழுது முழுவதுமே உங்களுக்கு அமாவாசை திதி இருக்கு. அதனால நீங்க இந்த பசுமாட்டுக்கு, காகத்துக்கு, இல்லை நீங்க இல்லாத ஏழை எளியவருக்கு என்ன படையலிடுவது, எது செஞ்சாலும் சரி, தர்ப்பணம் கொடுப்பது எல்லாமே அன்றைய தினம் முழுவதுமாக நீங்க செய்யலாம். அடுத்து ராவு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 to 3. அதனால படையலிடுவது இதெல்லாம் செய்யறவங்க இந்த மதியம் 1:30க்கு முன்னதாகவே செஞ்சிருங்க. ஏன்னா இந்த 1:30 to 3 வந்து ராவு காலங்கிறதுனால. அதே போல் யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7:30. அப்போ அந்த நேரத்துக்கு பிறகு காலையிலேயே நீங்கள் வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி படையலிட்டு சாமி கும்பிடாதீங்க. 6 to 7:30க்குள்ள 7:30 மணிக்கு மேலே நீங்கள் படையலிடலாம். இந்த காகத்துக்கு கொடுப்பது, பசுமாட்டுக்கு கொடுப்பது எல்லாமே இந்த நேரத்தில் வேண்டாம். நீங்கள் மற்றபடி இந்த நாள் ஃபுல்லாக எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். 3 அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பானது. மகாலய அமாவாசை புரட்டாசியில் வர்றது, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. ஏன்னா இந்த மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் வந்து தை அமாவாசை அன்னைக்கு தான் பித்ருலோகத்துக்கு மறுபடியும் செல்வார்கள். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அமாவாசை அப்படிங்கிறனாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு, மந்திர ஜபம், இது மாதிரி பரிகார பூஜைகள் இதெல்லாம் செய்யறதுனால அதனுடைய பலனானது அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அமாவாசை நாளில் பித்ருலோகத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களோட ஆசியும் கிடைக்கும். அதே போல் இந்த பரிகாரங்களுக்கும் நமக்கு பலன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்றாங்க. இந்த நாட்கள்ல பித்ருக்களுக்கு படையலிட்டு அவங்கள நினைச்சு வழிபடுவதால அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசி தருவார்கள். அதனால நம்முடைய சந்ததிகள் வந்து நலமோட வாழும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அமாவாசை நாள்ல புனித நீராடுவது, முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்யறது, குறிப்பாக அன்னதானம் வழங்குறது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து முன்னோர்களோட ஆசியை வந்து நமக்கு பெற்றுத்தரும். ஏன்னா காகங்கள் வந்து யமலோகத்துல இருக்கக்கூடிய நம் முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம கொடுக்கக்கூடிய உணவை ஏற்பதாக ஐதீகம். இந்த அமாவாசை தினத்துல பரிகாரம் செய்யறது மாதிரி முடிஞ்ச வரை உங்களால யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு உணவு கொடுங்க. ஏழை எளியவருக்கு எறும்பு, பசு, காகம், நாய், பூனை, இதே போல அந்தணர்களுக்கு சில பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடவுளோட ஆசையும் கிடைக்கும், முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி ஏற்படுது. அது எதனால? சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்றதுனால அந்த காந்த சக்தி ஏற்படுது. நீங்க எதை செஞ்சாலும் செய்யாட்டியும் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்காக படையலிட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை செஞ்சு படையலிட்டு காகத்துக்கு உணவு வைப்பது மிக முக்கியமான செயல். இந்த ஆடி அமாவாசை என்று இந்த ஆன்மாக்கள் வந்து தங்களுடைய வாரிசுகள் தங்களுக்கு தர்ப்பண சடங்குகளை செய்யும் போது அந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த எள்ளும் தண்ணீரையும் ஏற்றுக்கொள்வதற்காகவும் அதிக விருப்பத்தோட இருக்குமா. அதன் மூலமாக அந்த ஆன்மாக்கள் திருப்தி அடைவதாகவும் மோட்சம் அடைவதாகவும் சொல்லப்படுது. ஒருத்தன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்கிறாரு. அதனால சிரார்த்தம் செய்வது ரொம்ப முக்கியம். இந்த தர்ப்பணம் கொடுக்குற நாள்ல சில காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை தினங்கள்ல மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும் போது எள்ளை வந்து தானமா மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது, அதாவது கடனா வாங்கக்கூடாது. வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது. இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. இன்றைய தினம் நம்ம பயன்படுத்த போற மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி. இது வந்து ஒரு புனிதமான மூலிகையாகவும் கருதப்படுது. ஆன்மீக ரீதியாக தாந்திரீக பரிகாரங்களுக்கு, பணவரவை ஈர்ப்பதற்கு, எதிர்மறை சக்திகளை போக்குவதற்கு இந்த மூலிகை பயன்படுத்தப்படுது.
அம்மான் பச்சரிசி செடி, பூக்கள், இலைகள், விதைகள் எல்லாமே வழிபாட்டு பொருட்களாக பயன்படுத்தப்படுது. அம்மான் பச்சரிசி செடியோட பாலை வந்து சில தெய்வங்களுக்கு அபிஷேக பொருளாக மாந்திரீகங்களில், அதாவது காளி, துர்க்கை இது போன்ற வழிபாட்டில் பயன்படுத்துவாங்க. அம்மான் பச்சரிசியோட இலைகள், பூக்கள் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த பொருட்கள், எதிர்மறை சக்தியை போக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்துவாங்க. இந்த அம்மான் பச்சரிசியோட பால், இலைகள் எல்லாமே மந்திர சாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக அம்மான் பச்சரிசியோட பாலை வச்சு சில மந்திரங்களை சொல்லும்போது அது அதிக அளவு சக்தி வாய்ந்ததாக மாறும். அம்மான் பச்சரிசியோட இலைகளை வந்து சில சமாதி கோயில்கள் இருக்கு இல்லையா, அங்கே கூட பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக அம்மான் பச்சரிசியின் இலையை வந்து சமாதி கோவிலில் வந்து அப்படியே தூவி விடுவாங்க. தூவி விட்டு அதற்கு பிறகு சடங்குகள்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி மரணமடைந்தவர்களோட உடலுக்கு இந்த இலைகளை வந்து தூவி விடுவது வழக்கம். அதனால் இந்த நாளில் நம்ம இந்த இலையை பயன்படுத்தணும் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். இது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல அதிர்வுகள் உருவாகக்கூடிய தன்மை இருக்கும். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டோட பூஜை அறையில் ஒரு மஞ்சள் துணியை விரித்து வச்சுக்குங்க. அதில் உங்களால் முடிஞ்ச அளவு பச்சரிசியை எடுத்து வச்சுக்குங்க. 1/4 கிலோ இருக்கலாம், ஒரு கை இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அதற்கேற்ப எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசியை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4 பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் இருந்தால் கூட போதும், அதை போடுங்க. அதற்கு மேலே இந்த அம்மான் பச்சரிசியோட இலைகளும் அதில் இருக்கக்கூடிய பூவில் விதை விதையாக இருக்கும்ல, அதையும் அப்படியே பிச்சு அதில் போட்டுக்குங்க. அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் வந்து கிழக்கு பார்த்தவாறு தான் இருக்கணும். இதை மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது. குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம செய்யணும். இந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து மனதார வேண்டிக் கொண்டு இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தையும் குலதெய்வத்தோட மந்திரத்தையும் சொல்லி வணங்குங்க. இந்த தீபமானது 1 மணி நேரம் கண்டிப்பாக எரியணும். அதற்கு பின்பு அதை குளிர வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பச்சரிசி, அந்த பாசிப்பருப்பு 4 போட்டிருப்பீங்கள்ல, 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ, அதோட அந்த இலைகளோட அதை நீங்கள் வந்து எடுத்து பசுமாட்டுக்கு அதோட வெல்லம் கலந்து நாட்டு சர்க்கரையோ கலந்து அதை தானமாக கொடுக்க வேண்டும். இது மாதிரி செய்யறதுனால இன்றைய தினம் மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால உங்களுக்குரிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவு ஏதாவது ஒரு வழியில் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சீக்கிரமாக தீரும். இது ஒரு தாந்திரீக பரிகாரம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.